ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் வந்து சூப்பரான வாழைக்காய் வறுவல், கற்கண்டு சக்கரை பொங்கல், கற்கண்டு பால் பொங்கல், சக்கரை பொங்கல் சொல்லக்கூடாது, கற்கண்டு பால் பொங்கல், சொரக்காய் போட்டு வேர்க்கடலை போட்டு பொரியல், வேர்க்கடலை பெரட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்டுக்கீரை வடை, முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக முருங்கைக்கீரையும் துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு முருங்கைக்கீரை பொரியல், பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாயசம், கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் ஷார்ட்ஸில் போடுறேன் நான். சாம்பார், எல்லா காய்கறியும் போட்ட கலவை சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து எல்லா காய்கறி போட்ட சாம்பார். இது படையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு, மாமாவுக்கு, மாமிக்கு எல்லாருக்கும் படையல் தனித்தனியாக போடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து நாங்கள் படையல் போடுவோம். எங்கள் தாத்தாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் படையல் நாங்கள் ஒன்றாவே போட்டுருவோம் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து தேங்காய் பாலில் தயிர் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் பாலில் தயிரா அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஒரு நாள் நான் என்ன பண்ணுறதுன்றது, தேங்காய் பாலில் தயிர் எப்படி பண்ணுறதுன்றதை நான் வந்து வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் பால் தயிர் காமிப்பாங்க அம்மா. இதுதான் அந்த தேங்காய் பால் தயிர். ரொம்ப ஹெல்த்தியானது, வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் பால் தயிர் எப்படி பண்ணுறதுன்னு நான் அதுக்கப்புறமா ஒரு நாள் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதான் இன்றைக்கி சமையல்.